ஸ்லீவோட லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக் வெளியில் இருக்க ஃபேப்ரிக்கு உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கு ரெண்டையும் ஜாயினாக வச்சு கீழே கையோட கீழ்ப்பகுதியில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை உல்டாவை திருப்பி விட்டு அமுக்கு தையல் போடணும். உள்பக்கம் வெளியில் வர்ற மாதிரி திருப்பி விட்டு திருப்பி அந்த எட்ஜஸில் அமுக்கு தையல் போடணும். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் ரெண்டுமே சேர்த்து அவுட்டர் எட்ஜ் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும். ஸ்லீவோட அவுட்டர் எட்ஜ் ஃபுல்லாமே எல்லா வளைவுகள்லையும் ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஃப்ரண்ட்டு பேக்கு தைச்ச ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல ஷோல்ட்ரு அது மிடில் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டை ஷோல்டர் லெவலில் வச்சு அங்கேருந்து ஸ்டிச்சஸை ஜாயின் பண்ணி ஒன் சைடு ஃப்ரண்ட் நெக் சைடு மட்டும் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷோல்டர் மட்டும் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கேப்பில் சின்ன சின்ன டர்னிங் கொடுத்து ஊசியை நிப்பாட்டி கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி கீழ் ஷோல்டருக்கு கீழே இருக்க துணி மேலே இருக்க துணி ரெண்டு துணியை சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு வரணும். அதில் மெயின் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் ஷோல்டரோட ஸ்டிச்சையும் ஃப்ரண்ட்டு பேக்கையும் சேர்த்து ஷோல்டரில் ஜாயின் பண்ண ஸ்டிச்சையும் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டா ஃப்ரண்ட்டு பேக்கையும் இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக சென்டரில் ஸ்லீவ் வரும். கீழ் துணியையும் மேல் துணியையும் கரெக்டாக சேர்த்து வச்சு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். இந்த ஸ்டிச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஓவர்லாக் ஸ்டிச் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆர்ம் ஹோல் லைனிங் கிளாத் கொடுத்துருக்கறதுனால ஆர்ம் ஹோல் பிரிஞ்சு வராது. இருந்தாலும் ஓவர்லாக் ஸ்டிச் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சைடு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சென்டர் ஆஃப் த ஷோல்டரை எடுத்துட்டு பின்பகுதி துணியையும் பேக் நெக்கில் இருக்க துணியையும் ஆர்ம் ஹோல் பேக் நெக் துணியையும் ஸ்லீவையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு தைச்சிட்டே வரும். சென்டர் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கணும். அங்கேருந்து ஆர்ம் ஹோலோட எட்ஜ் வர தைச்சி விடணும்.